தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு மட்டுமே இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஓட்டப்பிடாரம் ஆகிய 3 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெறாது என்றும், இந்த தொகுதிகள் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் தேர்தல் நடத்தப்படாது என்றும் தெரிவித்தார். காலியாக உள்ள பெரம்பூர், தஞ்சை, பூவிருந்தவல்லி, சாத்தூர் உள்ளிட்ட 18 தொகுதிகளுக்கு மட்டும் ஏப்ரல் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த தேர்தலில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 எம்எல்ஏக்களும் போட்டியிடலாம் என்றும் கூறினார். பணப்பட்டுவாடாவை தடுக்க இந்த முறையும் வருமான வரித்துறைக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். நம்ம 21 காலியாக இருந்தது. அதுலேருந்து 18 பகுதியில் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியில் எலெக்ஷன் நடத்தப்படும். 3 பகுதியில் இப்போ எலெக்ஷன் இது கூட பண்ணுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. அதில் எலெக்ஷன் பிட்டிஷன் பெண்டிங் இருக்கிற காரணத்தினால இந்த 3 பகுதியில் இப்போ எலெக்ஷன் நடக்காது. அதோட பேர் ஒட்டாப்பிடாரம், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம். இது 3 தவிர மிச்ச 18 எலெக்ஷன் நடத்தும். ஏப்ரல் 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் மதுரை சித்திரை திருவிழாவை பல்வேறு மாவட்டங்களில் ஒன்றிணைந்து கொண்டாட உள்ளதால் தேர்தல் தேதி மாற்றப்பட வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு இது குறித்து தலைமை தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்கப்பட்டு பரிசீலிக்கப்படும் என்று சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். Since you are raising this issue, we will also look into and will inform the commission. Okay. 18th and 19th. Yeah, in Madurai. Yeah, Madurai. I don't think throughout Tamil Nadu. She is telling only Madurai. Okay. South of Tamil Nadu. Okay. Anyway, we'll take it to the notice. புதுச்சேரியில் காலியாக உள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்கு நாடாளுமன்ற தேர்தலுடன் வாக்குப்பதிவு நடத்தப்படும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி கந்தவேலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதாகவும், புதுச்சேரியில் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 9,53,362 வாக்காளர்கள் உள்ளதாக குறிப்பிட்டார். தேர்தல் குறித்து பெறப்படும் புகார்கள் மீது 20 நிமிடங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கந்தவேலு தெரிவித்தார். 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கான கால அட்டவணையை சற்று முன் அறிவித்திருந்தது. இதன்படி புதுவை பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் 2ஆம் கட்டத்தில் நடைபெறும். புதுவை பாராளுமன்றத்திற்கான தேர்தலுடன் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடைபெறும். மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசியல் கட்சிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, வெவ்வேறு அரசியல் கட்சிகள் என்ற வகையில் வேறுபட்டாலும் அனைத்து அரசியல் கட்சிகளின் குறிக்கோளும் இந்தியர்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவது என்பதுதான் என்று பதிவிட்டுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரையில் நமது மாநிலத்தில் இருக்கின்ற 29 தொகுதி, புதுச்சேரி உள்பட 40 தொகுதிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும், மாபெரும் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலை சந்திக்க பாமக எப்போதோ தயாராகிவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், களப்பணி தொடங்கட்டும், வெற்றிக்கணி வசமாகட்டும் என்று கூறியுள்ளார். கேடிகளுக்கு வேண்டுமானால் பிரதமர் நரேந்திர மோடி டாடியாக இருக்கலாம் என்று சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குறைவான மக்கள் கொண்ட சமுதாய கட்சிகள் போட்டியிட வாய்ப்பளிக்கும் போது தங்கள் கட்சிக்கு வாய்ப்பளிக்காதது வேதனை அளிப்பதாக கூறினார். தற்போதைய அரசை தொடர இன்னும் 7 தொகுதிகள் தேவைப்படுவதால் அதை மையமாக வைத்தே கூட்டணிகள் அமைவதாகவும் கமல்ஹாசன் கூறினார். இருண்ட தமிழகத்திற்கு வெளிச்சம் தர வேண்டும் என்ற புதிய பார்வையில் புதிய யுக்தியுடனும் கமல்ஹாசன் வந்துள்ளதாகவும் கருணாஸ் குறிப்பிட்டார். 27% விழுக்காடு இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தை எப்படி புறந்தள்ளுறாங்க, புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, சமுதாய ரீதியாக வன்னியர் சமூகத்திற்கான ஒரு அரசியல் கட்டமைப்பு பாட்டாளி மக்கள் கட்சியாக, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கான ஒரு அரசியல் கட்டமைப்பாக சில கட்சிகள் இருக்கிற இந்த நிலையில் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கான ஒரு அரசியல் கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிறதான் இது என்னுடைய மிகப்பெரிய வேதனை. மக்களவைத் தேர்தலில் நடிகர் ரஜினிகாந்த் தமது கட்சிக்கு ஆதரவளிப்பார் என்று நம்புவதாக மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அதே நேரம்
சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று நடிகர் ரஜினிகாந்தும் அறிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் கட்சி தொடங்கி ஓராண்டு கடந்துவிட்டது. கிராம சபை கூட்டம், சுற்றுப்பயணம் என தம்மை ஓர் தலைவராக நிலைநிறுத்திக் கொள்ள கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்ட கமல், கட்சி ஆரம்பித்த ஓராண்டு இடைவெளியிலேயே தேர்தலை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களின் கூட்டணி கணக்கை பெரும்பாலும் இறுதி செய்துவிட்ட நிலையில் மக்களை நம்பி களமிறங்குவதாக அறிவித்த கமலுக்கு பேட்டரி டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது தேர்தல் ஆணையம். இதையடுத்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த கமலஹாசன், பாஜக எங்கிருக்கிறது என டார்ச் லைட் அடித்து தேடிக் கொண்டிருப்பதாக கிண்டல் அடித்தார். மேலும் நடிகர் ரஜினிகாந்த் தமக்கு ஆதரவளிப்பார் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆதரவு கேட்பதை விட கொடுப்பதுதான் பெரிய. கேட்பது என்பது ஒரு விதமான சங்கோஜத்தை இருதரப்பிற்குமே ஏற்படுத்தும். கேட்காமல் கொடுப்பது பெரிய விஷயம், கேட்காமல் பெறுவதும் பெரிய விஷயம். நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், பார்ப்போம். ரஜினியின் ஆதரவை கமல் கோருவது இது முதல் முறையல்ல. மக்கள் நீதி மய்யம் 2வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்தபோதே ரஜினி வாழ்த்து தெரிவித்ததற்கு நல்லவர்களின் ஆதரவு இருந்தால் 40ம் நமதே என ரஜினியின் ஆதரவை எதிர்பார்ப்பதை வெளிப்படுத்தியிருந்தார் கமலஹாசன். சட்டமன்ற தேர்தலை தமது இலக்கு என ரஜினி ஏற்கனவே தெரிவித்துள்ள நிலையில் தண்ணீர் பிரச்சினையை தீர்க்கும் கட்சிக்கே தமது ஆதரவு என்பதை மீண்டும் ஒருமுறை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்துள்ளார். சார், தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும் கட்சிக்கு தான் ஓட்டளிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. எந்த கட்சி, மாநில கட்சியா இல்ல மத்திய கட்சியா? தண்ணீர் ரெண்டுமே சேர்ந்து. தமிழகத்தில் 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று திட்டவட்டமாக ரஜினி கூறியுள்ளார். எனினும் கமலுக்கு ஆதரவு அளிக்கப்படுமா என்பதை ரஜினி இன்னும் தெளிவுபடுத்தவில்லை என்பதே தற்பொழுதைய நிலையாகும். செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.